இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மறுபடியுமாய் சந்திப்பதை குறித்து சந்தோஷம் அடைகிறேன். ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வீடுகளிலும் ஒரே பாடமாக நாங்கள் யோவானுடைய புஸ்தகத்தை படிக்கிறோம். அது மட்டுமல்ல, புதிய விசுவாசிகளும் பழைய விசுவாசிகளும் தேவனுடைய சத்திய வசனத்தை இன்னும் ஆழமாய் கற்றுக்கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். ஆகவே ஊழியக்காரர்களும் நீங்கள் உங்களுடைய எல்லாருக்கும் சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளும் இதை கற்றுக்கொள்வதற்காக உற்சாகப்படுத்தும்படியாக அன்போடு கேட்கிறேன். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய இந்த மகிமை உள்ள கரங்கள் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். யோவான் புஸ்தகத்தை ஆண்டவரே, நாங்கள் முதல் பகுதியை சென்ற வாரம் படித்தோம். இந்த 2வது பகுதியை நாங்கள் படிக்கிற பொழுது கர்த்தருடைய கரங்கள் தாமே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். யார் யார் ஆண்டவரே இதை கற்றுக்கொள்ளுகிறார்களோ, இதை அமர்ந்திருந்து படிக்கிறார்களோ, ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படட்டும். ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய எண்ணங்கள், அவர்களுடைய ஒழுக்க நெறிகள், ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்டாகத்தக்கதான கிருபையை நீர் அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் நீக்குங்கள், பலப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பார்ந்தவர்களே, சென்ற வாரம் நாங்கள் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 4ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது 5ஆம் வசனம் தொடக்கம் 18 வசனங்களை நாங்கள் இன்று நாளில் முடிக்கலாம் என்று யோசிக்கிறேன். ஆண்டவர் அதற்கு உதவி செய்வாராக. இங்கே 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்போ மனிதர்கள் இருளிலே வாழ்கிறார்கள். அந்த இருளிலே வாழ்கிறவர்களிடத்திற்கு அந்த ஒளியாகிய இயேசு வரும் பொழுது அந்த இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் இங்கே யோவானுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொன்னது. அந்த காலங்களிலே இயேசுவை அவர்கள் கர்த்தராக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய வசனங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கவில்லை. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறனும், இங்கே ஆண்டவர் அவர் ஒளியாய் இருக்கிறார். மனிதர்கள் இருளிலே இருக்கிறதுனாலதான் ஆண்டவராகிய அந்த ஒளியை அவர்கள் விரும்புகிறது இல்லை. அவர்கள் இருளிலே வாழ்கிறார்கள். பாவத்திலே, அக்கிரமத்திலே, சாபங்களிலே, இன்னும் பிழையான பாவ வாழ்க்கையிலே, பிழையான ஆண்டவருக்கு விருப்பமில்லாத பல செயல்கள் அவர்கள் செய்கிறபடினாலே அந்த இருளிலேயே வாழ்கிறதற்கு விரும்புகிறார்கள். அவர்கள் அந்த வெளிச்சத்தை அவர்கள் காண்பதற்கு விரும்பவில்லை. இப்பொழுது 6ஆம் வசனம் தொடக்கம் 8ஆம் வசனம் வரைக்கும் ஒரே விஷயமா இருக்கிறது. பாருங்கள், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தேவனால் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். அப்போ இங்கே யோவானுடைய ஒரு பிரதானமான சாட்சியை குறித்து குறிப்பிடுகிறது. இங்கே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏன் இந்த சாட்சி மிக முக்கியம் என்றால், அந்த கிரேக்க ரோம உலகத்திலே எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தை முன்வைத்தாலும் அந்த விஷயத்திற்கு சாட்சிகள் மிக முக்கியம். அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை நிரூபிப்பதற்கு யோவான் சாட்சியாக நிற்கிறான். அதான் அவன் சொல்லுகிறான், தேவனால் அனுப்பப்பட்ட யோவான் தேவன் தான் தன்னை அனுப்பினார். அனுப்பப்பட்ட மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சியை கொடு. அப்போ இது ஒரு பொலிட்டிக்கல் அல்லது அந்த கால ஜனங்களுடைய சமுதாய பின்னணியிலே அந்த சித்தாந்தத்திலே உள்ள விஷயம் என்னென்றால், அது எந்த ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு போய் யாருக்காவது ஒப்புவிக்க வேண்டும் என்றால் அவர்களை குறித்து ஒரு நல்ல சாட்சி இருக்க வேண்டும். இப்போ யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அந்த ஒளியை குறித்து சாட்சி சொல்லுகிறான். அவர் இருள் அல்ல, அவர் ஒளியாயிருக்கிறார். அந்த ஒளியை குறித்து யோவான் சாட்சி சொல்லுகிறான். இங்கே நாங்க வசனங்களை கவனித்து பார்த்தால், ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசிக்கிறேன் பாருங்க உங்களுக்காக. 43:10
அதில் அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது என்னென்றால், அவர் அவர் கையிலே எல்லா வல்லமையும் இருக்கிறது. அவருடைய கைகளிலே எல்லா வல்லமையும் இருக்கிறது. 43ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர் அல்லாமல் இரட்சகர் இல்லை. அப்போ நான் தான் அந்த இரட்சகர். இப்போ அவர் தெளிவா இங்க சொல்லுகிறார் என்னன்னா, அவர் சொல்லுகிறார் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அப்போ இஸ்ரவேலுடைய ஒரு கலாச்சாரம் தான் சாட்சிகள். அப்போ இது இங்கே நீங்க கவனித்து பார்த்தீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவுக்கு யோவான் சாட்சியாக வருகிறான். இப்ப நாங்க மற்ற பக்கம் திரும்பி பார்க்கும் பொழுது நாங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியாளர்கள் தான். இதுல 8ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள், அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே, ஒருவரையும் அறியே. அப்போ என்னை அன்றி வேற தெய்வம் இல்லை, தேவன் இல்லை என்று தேவனே தன்னை குறித்து சாட்சி சொல்லுகிறார். இங்கே ஏசாயா புஸ்தகம். இங்கே புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை குறித்து சாட்சியாக நிற்பதற்காக ஆண்டவர் யோவானை ஏற்படுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, நம்மை இப்பொழுது இந்த காலகட்டங்களிலே இயேசுவுக்கான சாட்சியாளர்களாக ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறார். நாம ஆண்டவருடைய பிள்ளைகளாக சாட்சியோட வாழ்கிறோமா? நம்ம பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய நடத்தைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? நாங்கள் எங்களுடைய குடும்பத்தினரோட உறவாடுகிற அந்த உறவு எப்படி இருக்கிறது? எங்களுடைய குடும்பத்தோட, மனைவியோட, பிள்ளைகளோட இருக்கிற அந்த உறவு எப்படி இருக்கிறது? யோவானுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலும் இதை குறித்து சற்று தெளிவுபடுத்துகிறார். 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், யோவான் 9:22, அவர் இப்படி சொல்லுகிறார் பாருங்க. 22 வாசிக்கிறேன். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அப்ப என்ன சொல்லுகிறார்? இயேசுவை யாரும் கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணக்கூடாது. இயேசுவை யாருமே கிறிஸ்துவ அறிக்கை பண்ணக்கூடாது, தேவையில்லை. ஆனால் இந்த மனுஷன் இயேசுவை அறிக்கை பண்ணுவதற்காக இருக்கும் பொழுதுதான் ஒரு பயமுறுத்தல் ஏற்படுகிறது. இப்ப நாங்க தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் சாட்சிகளாக வாழணும். யோவான் அன்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தது போல நாமளும் நம்முடைய வாழ்க்கையின் முன்மாதிரி கூடாக, நம்ம குடும்ப வாழ்க்கை கூடாக, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவுகள், நம்முடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளுக்குள்ளாக மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்கக்கூடிய சாட்சி உள்ள பலனாளிகளாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராக, நம்மை பலப்படுத்துகிறவராக, அவருடைய கிருபையினால் நம்மை நடத்துகிறவராக இங்கே இருக்கிறார். இங்க பாருங்க, இப்போ 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அப்ப என்ன சொல்லுகிறார்? எல்லாம் இங்கே பல விஷயங்கள் இங்க சொல்கிறார். உலகத்திலே வந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்ப முதலாவதுதான் நம்மை பிரகாசிப்பதற்காக, நாமை பிரகாசிப்பதற்காக தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். நாம் அவர் மூலமாய் பிரகாசத்தை அடைகிறோம். அது மட்டுமல்ல, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப என்ன? ஆதியிலே
வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இப்போ உங்களுக்கு தெரியுமா, 10 கற்பனையையும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 10 வார்த்தைகளினாலே 10 காரியங்களை உருவாக்கி இருக்கிறார். உண்டாக கடவது, உண்டாக கடவது, உண்டாக கடவது என்று 10 முறை இருக்கிறது. 10 கற்பனையிலும் 10 விஷயங்கள் இருக்கிறது. இவைகளெல்லாம் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் திட்டமிட்டு நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அப்போ இங்க நீங்க கவனித்து பார்த்தீர்கள் என்றால், உலகத்தை உண்டாக்கினவரே அவர், மனிதனை உருவாக்கினவரே அவர், இந்த சிருஷ்டிகளை உருவாக்கினவரே அவர். அப்படி இருந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரே ஒளியாயிருந்தார், அவர்தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டித்த ஜனங்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப நாம நம்முடைய வாழ்க்கை முறை கூடாக இயேசுவை மக்கள் அறிய வேண்டும். என் மூலமாக நான் மரிப்பதற்கு முன்னமாக ஆண்டவருக்கு தொண்டு செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். அதற்காக நான் முழு நேர ஊழியக்காரனாக இருக்க தேவையில்லை, அல்லது நான் எல்லாவற்றையும் விட்டு என் தொழில், என் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஊழியம் செய்யணும் என்று ஒன்றும் கிடையாது. நான் இருக்கிற இடத்துல இருந்து என்னோட கூட வேலை செய்கிறவருக்கு நான் சாட்சியா இருக்கிறேனா, என்னோட கூட படிக்கிற நண்பர்களுக்கு நான் சாட்சியா இருக்கிறேனா, என்னோட கூட காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது எங்களோட வாழ்கிற ஜனங்கள், எங்களுடைய சமுதாயத்திலே வாழ்கிற ஜனங்கள், எங்களுடைய அயலகத்தார், இவர்களுக்கு நாங்கள் சாட்சியாக வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுபடினாலே தான் நாங்க இந்த யோவானுடைய புஸ்தகத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் ஒரு வெளிச்சத்திற்கு வருகிறோம். ஆண்டவரை குறித்து ஒரு தெளிவான அறிவுக்குள்ளாக நாங்கள் வருகிறவர்களாக இருக்கிறோம். இப்ப 11ஆம் வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் நமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப என்ன சொல்றாரு இங்க பாருங்க, அவர் சொல்றாரு தனக்கு சொந்தமானதிலே அவர் வந்தார், தனக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுல ஒரு அழகான விஷயம் ஏசாயா புஸ்தகத்துல எரேமியா புஸ்தகம் சொல்லுகிறது. எரேமியா 31, எரேமியாவின் புத்தகம் 31வது அதிகாரம். நம்ம உங்க வேத புஸ்தகத்தை திருப்பிக்கிறங்க. எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம், 31வது அதிகாரம் 31 தொடக்கம் 34 வரைக்கும். 31வது அதிகாரம் 31 தொடக்கம் 34 வரைக்கும் பாருங்க. இங்க சொல்லுகிறார், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம் 33வது வசனம் சொல்லுகிறது, அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அப்ப என்ன சொல்லுகிறார்? 11ஆம் வசனத்துக்கு ஏற்ப இங்கே இவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்குள்ளாக ஒரு புதிய உடன்படிக்கையை அவர்கள் இருதயத்திலே எழுதுவேன். புதிய உடன்படிக்கை, ஆண்டவரோடு உள்ள புதிய உடன்படிக்கை, ஆண்டவரோடு உள்ள அந்த புதிய நம்பிக்கையை, புதிய ஐக்கியத்தை எழுதுவேன். பாருங்க, அதனாலதான் அந்த 33ஆம் வசனத்தை சொல்லி இருக்கிறாரு, அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் இருதயத்திலே
உங்களுடைய இருதயத்திலே ஆண்டவர் எழுதுகிறார், நான் உங்கள் தேவனாயிருக்கிறேன். மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் ஆண்டவர் எழுதுகிறார், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுடைய தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் உங்களை வழிநடத்துவதற்கு, உங்களை பலப்படுத்துவதற்கு, உங்களை கட்டி எழுப்புவதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் பெரிய ஆண்டவர், அற்புதமான ஆண்டவர். அவர் உங்களை கட்டி எழுப்புவது உங்கள் இருதயத்திலே அவர் எழுதுகிறார். 34ஆம் வசனம் சொல்லுகிறது, இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. போதிக்கவே தேவையில்லையா? ஏன்னா ஆண்டவர் இருதயத்திலே அந்த பயம், தேவ பயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையை, கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும் என்கிற அந்த தாகத்தை, இயேசுக்காக நான் அவருடைய சதா காலங்களிலும் ஜீவிக்க வேண்டும் என்கிற அந்த தாகத்தை உங்கள் இருதயங்களிலே கொடுத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் உங்கள் இருதயத்திலே பேசுகிறார். கர்த்தர் உங்களோட கூட இடைப்படுகிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை தொடுகிறது. உங்கள் இருதயத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள், நீங்கள் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய கிருபையினாலே நீங்கள் ஓட வேண்டியவர்கள், அவருடைய தயவு உங்களுக்கு இருக்கிறது, அவருடைய சமாதானம் உங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது பல ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு வழிகளாகவும் வாய்ப்புகளாகவும் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அப்ப 12ஆம் வசனம், இங்கே 12ஆம் வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தால் இங்கே தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். இப்போ யோவானுடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, பிசாசு சாத்தான், இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். ரைட்? இங்க பாருங்க, அந்த வசனத்தை நாங்க கவனிச்சு பார்ப்போம். அங்கே சொல்லுகிறார், யோவானுடைய புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் பிதாவாய் இருக்கிறேன். 12ஆம் வசனமும் 13ஆம் வசனமும், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்போ இங்கே என்ன சொல்லுகிறார்? நாங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். அவர் எங்களுடைய தகப்பன். இங்கே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய நேசகுமாரன், என் சேஷ்ட புத்திரன். அப்ப என்ன ஆண்டவரே சொல்றாரு, இவங்க என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளை, இஸ்ரவேலுடைய சேஷ்ட புத்திரன். அன்பார்ந்தவர்களே, நீங்க ஒருத்தரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு சொந்தமானவர்கள், நீங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வருதா? அந்த விசுவாசம் உங்களுக்கு வருதா? ஆமா, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன், அவருக்கு சொந்தமானவன், நான் அவருடைய பிள்ளை. அவரே சொல்றாரு, இஸ்ரவேல் என் சேஷ்ட குமாரன், என் சேஷ்ட புத்திரன். நீங்க பாருங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆவது அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்துல இப்படி சொல்லுகிறார், வாசிக்கிறேன் பாருங்க. உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து, அப்ப என்னவா, என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன்,
அப்போ நாங்கள் அவர்களை ஆண்டவரை கோபப்படுத்தாத தேவ பிள்ளைகளாக இருக்கணும். என்ன கோபப்படுத்தாத தேவ பிள்ளைகள்? நாங்க ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பிக்கிறோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல பல வித்தைகள் இன்னைக்கு தேவ சபைகளிலே பல வித்தைகள் நடக்கிறது. ஆனால் எங்களுக்கு ஆதாரம், எங்களுக்கு சாட்சி இந்த வேத புஸ்தகம் தான், இந்த தேவனுடைய வார்த்தை தான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த வார்த்தையின்படி நாங்க வாழ ஆரம்பித்து விட்டால், நம்ம இந்த வார்த்தையின்படி வாழ ஆரம்பித்து விட்டாலே எங்களுடைய முழுமையான கிறிஸ்தவ வாழ்க்கை அங்கே நிற்கிறது. நாம விழணுங்கிறது இல்லை, நாம கத்தணுங்கிறது இல்லை, நான் பாடல் பாடி குதித்து ஆடணும் என்கிறது இல்லை. நான் வேத வசனத்தின்படி நான் உற்சாகப்பட்டா, எனக்கு உற்சாகமா இருந்தா நான் பாடலாம், நான் எனக்கு உற்சாகமா இருந்தா நான் ஆண்டவரை கையை உயர்த்தி ஆராதிக்கலாம், மத்திய கருவிகளை ஆராதிக்கலாம், துதிக்கலாம், சோத்திரம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையின் படி நாங்கள் வாழ வேண்டும். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு உகந்தவர்களாக வாழணும். ராஜாவின் பிள்ளைகள், இப்ப ராஜாவின் பிள்ளைகளாக நம்ம வாழணும்னா அந்த கணம், அந்த மதிப்பு, அந்த எல்லா விஷயங்களும், அந்த தேவனுக்குள்ள எல்லா விடயங்களும் நமக்கும் கிடைக்கிறது. நாம தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வோமா? ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்வோமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக. அப்போ இஸ்ரவேல்ல நீங்க பாத்தீங்கன்னா கிரேக்க ரோம ராஜ்யங்களிலே, அந்த கிரேக்க ரோம உலகத்திலே அவர்கள் சாட்சிகளை எதிர்பார்த்தார்கள். இன்னைக்கு நாம வாழ்கிற உலகத்திலும் சாட்சிகளை எதிர்பார்க்கிறார்கள். இவர் 10 நாள் சர்ச்சுக்கு போறாரு, இவர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாரு, இவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாரு. ஆனா இவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது? இவர் ஆண்டவரை தகப்பன் என்று சொல்லத்தக்க அந்த கிருபை, அந்த பெலன், அந்த இருக்கிறதா? ஆண்டவரை உண்மையாகவே இவர் தகப்பன் என்று சொல்லத்தக்க தகுதி இருக்கிறதா? ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். இங்க நாங்க கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னால் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. இப்போ ஒரு வசனங்களா நாங்க பார்ப்போம். இதுல இருந்து, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி, அந்த வார்த்தையாகிய இயேசு மாமிசமாகி இந்த உலகத்திலே பிறந்தார். பிறந்து நமக்காக வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் தேவனுடைய மகிமை அடைந்தவராக அவர் வாழ்கிறதை நாங்க காணலாம். அவருடைய மகிமைக்காக, ஆண்டவருடைய மகிமை நிமித்தமாக நம்ம வாழ வேண்டும். அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருடைய மகிமைக்கு ஏதுவாக நாங்க வாழ்கிறோமா? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது அவருக்கு ஒரே பேரானவருடைய குமாரனுடைய மகிமையாய் இருந்தது. இப்போ என்ன சொல்லுகிறார்? ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய மகிமைக்கேற்றோயே, அவருடைய மகிமைக்காக நாங்க வாழ்கிறோம். அவருடைய அந்த கிருபையினாலே நிறைந்து ஆண்டவருடைய மகிமைக்காக நம்ம வாழ்கிறோம். ஆண்டவருடைய மகிமைக்காக நாங்க வாழ வேண்டியதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய நாமம் உங்கள் வாழ்க்கை முறை கூடாக மகிமை அடைய வேண்டும். உங்கள் ஜீவியத்தினூடாக மகிமை அடைய வேண்டும். இவ்வளவு பெரிய மனிதனை இந்த நாவு, நாங்கள் பேசுகிற முறைகளிலே மனிதர்கள் எங்களை கனம் பண்ணுகிறார்கள், மதிக்கிறார்கள். அதே போலதான் நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக, ஆண்டவரை துதிக்கிறவர்களாக, ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்கிற ஜனங்களாக நாங்கள் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களை, இந்த காலை வேளையில யோசித்து பாருங்க, இந்த காலை வேளையில சிந்தித்து பாருங்க. இப்போ 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். யோவான் தெளிவாக சொல்லுகிறான், இவர்தான் நான் சாட்சி கொடுத்த ஆளு, நான் அல்ல. அவர் சொல்றார், நான் அல்ல,
நான் சாட்சி கொடுத்தவர் இவர் தான். அப்போ யோவான் பயமின்றி இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுகிறார். நாம நம்மளுடைய நாவுக்கூடாக, நம்முடைய செயற்பாடுகளுக்குள்ளாக, நம்முடைய கிரியைகளுக்கூடாக நம் அயலகத்தார் இயேசுவை குறித்து சாட்சியை கேட்க வேண்டியவர்களா இருக்கிறார். இயேசுவை குறித்தான சாட்சியை கேட்க வேண்டியவர்களா இருக்கிறார்கள். நீங்க ரெடியா? நீங்க ஆயத்தமா? நான் இயேசுவுக்கு சாட்சியா இருக்க போறேன். நான் சாட்சியை அறிக்கை பண்ண போகிறேன். I'm going to proclaim the word of God. நான் ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை பண்ண போகிறேன், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்படிப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை நாங்க ஏற்படுத்திக்கிறோம். தொடர்ந்து 16, 17, 18 வசனங்களை நாங்க வாசிப்போம். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையினாலே கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை முறை, இயேசு கிறிஸ்துடைய சிந்தனைகள், அவருடைய செயற்பாடுகள், அவர் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது எவ்வளவு சாட்சி உள்ளவராக வாழ்ந்தார், அவர் சொன்ன விஷயங்கள், அவர் நடந்து கொண்ட விஷயங்கள் எல்லாமே பிதாவை வெளிப்படுத்துகிறது. நாங்கள் பிதாவை காணவில்லை. இயேசுவே சொன்னார், நீ என்னை கண்டாயானால் என் பிதாவை நீ கண்டதுக்கு சமம், கண்டுவிட்டாய். அதான் இன்னைக்கு நாம மற்ற அயலகத்தார் நம்மை கண்டால் இயேசுவை கண்டதற்கு சமமா? நம்மை கண்டுட்டா நமக்குள்ளாக கிறிஸ்துவுடனே 2ஆம் அதிகாரம் 20ஆம் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து தான் எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார், ஆண்டவர் தான் எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார். அந்த இயேசுவை நான் பிரகாசிப்பிக்கிற ஒரு மனிதனாக மாற வேண்டும், இருக்க வேண்டும், வாழ வேண்டும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உங்களுடைய வாழ்க்கை முறைகள் ஆண்டவருடைய வார்த்தைக்கேற்ப அவரை மகிமைப்படுத்துவதற்காக உங்களுடைய செயற்பாடுகள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக இயேசுவின் ஊடாக பிதாவை ஜனங்கள் கண்ட விதமாக உங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தார் காணத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்க வேண்டும். நாங்கள் எல்லாருமாய் கண்களை மூடுவோம். நேரத்திலே ஆண்டவரிடத்திலே எங்களை ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவரே, நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய கிருபையை என் மீது வைத்தரணும், உம்முடைய பலத்த கரங்களை என் மீது வைத்தரணும், உம்முடைய அற்புதமான கரங்களை வைத்தரணும். இந்த கொஞ்ச நேரம் நாங்கள் படித்த இந்த யோவானுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடக்கம் இந்த 18ஆம் வசனம் வரைக்கும் படித்த காரியங்கள் கேட்ப என்னுடைய வாழ்க்கைகள், என்னுடைய செயற்பாடுகள் எல்லாம் மாறத்தக்கதாய் கர்த்தர் கிருபை அளியுங்கள். ஆண்டவரே, அநேகமான நேரங்களில் நாங்கள் சபைக்கு போகிற வேலையில நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்காக, எங்களுடைய பண தேவைகளுக்காக, எங்களுடைய பொருள் தேவைகளுக்காக, எங்களுடைய நோய்கள்ல இருந்து நாங்கள் சுகமடைய வேண்டும் என்பதற்காக ஏதாகிலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நாங்க போகிறோம். ஆனால் நாங்க சபைக்கு போகிற பொழுது நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் அவருக்கு சொந்தமானவன், நான் அவரை மகிமைப்படுத்த போகிறேன் என்கிற நோக்கத்தோடு நாங்க போகிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நேரத்திலே ஆண்டவரே, இம்மற்ற நேரமும் கற்றுக்கொண்ட காரியங்களை நீர் பார்த்தீர் ஆண்டவரே. இஸ்ரவேல் காலங்களிலே ஆண்டவரே ரோம ராஜ்யத்தின் காலத்திலே, கிரேக்க காலத்திலே ஆண்டவரே, அவர்கள் எதை குறித்தும் எதை கேட்டாலும் சாட்சிகளை எதிர்பார்த்தார்கள். அதே விதமாக இயேசு வார்த்தையானவருக்காக யோவான் என்கிற ஒரு மனிதன் அனுப்பப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அவரை குறித்து சாட்சி கொடுப்பதற்காக வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் சபை விசுவாசிகளாக, நாங்கள் சபையிலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக, போதகர்களாக ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துவதற்காக, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காக, அநேகர் எங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமையடைய பண்ணத்தக்கதாக
நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்கள் மீது வைத்தரலும், உம்முடைய பலத்தை வைத்தரலும் ஆண்டவரே. இந்த பாடத்திட்டத்திலே கலந்து கொண்ட ஆண்டவரே சகோதரர்கள் சகோதரிகள் ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே, குடும்பத்தினர் ஆண்டவரே, உறவுகள் ஆண்டவரே, சகோதர சகோதரிகள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுடைய முழு ஆசீர்வாதத்தையும் பெறத்தக்கதான கிருபை அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.